வணக்கம். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக ஹெல்த்தியாக இருக்கோங்க. நீங்களும் அது மாதிரி ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, ஒரு ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா நொங்கு வண்டி செய்யலான்ட்டு அதுக்கு தாங்க எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நொங்கு வந்து கடையில் வாங்கிட்டு வந்துருந்தாங்க சாப்பிட்றதுக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த நொங்கு வந்து கன்று மட்டும் எடுத்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த நொங்கு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா போன வருஷம் நொங்கு சீசன் வந்து நொங்கு சாப்பிட்டது ஞாபகம் வந்துருச்சாட்ருக்குதுங்க. போன டைம் வந்துட்டு நொங்கு வண்டி செஞ்சுருந்தாங்க நொங்கு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டப்ப. அது வந்து ஞாபகம் வந்துட்டு இந்த டைம் வந்து அந்த நொங்கை பார்த்துட்டு நொங்கு வண்டி வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் சரின்னு சொல்லி இன்றைக்கி நொங்கு வாங்குறப்ப முழு நொங்காக வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை எடுத்து வாங்கலிங்க. எங்கள் ஊரில் பார்த்துட்டிங்கன்னா நொங்கு வந்து கண்ணை எடுத்து கொடுத்தாங்கன்னா 6 நொங்கு 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. உங்கள் ஊர்லலாம் என்ன விலைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த டைம் முழு நொங்காக 2 பேர்த்துக்கு வாங்கிட்டு வந்தோங்க. அந்த நொங்கை சாப்பிட்டு மீதியை வந்து நடவண்டி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நடவண்டி செஞ்சுட்டு இருந்தாங்க. 2 பேர் அந்த நொங்கை சாப்பிட்டு முடித்த உடனேயே நடவண்டி செய்கிறதுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நடவண்டி செஞ்சு முடிச்ச உடனே வண்டி எடுத்துகிட்டு ஆசை தீர ஓட்டி சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சின்ன வயசில் வந்துட்டு வண்டி செஞ்சு ஓட்டினதெல்லாம் ஞாபகம் வருதுங்க. நீங்களும் இது மாதிரி சின்ன வயசில் வண்டி செஞ்சு ஓட்டியிருக்கிறீங்களா? உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் வந்து இது மாதிரி வண்டி செஞ்சு கொடுத்தா ஓட்டுறாங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த வெயில் சீசனுக்கு நொங்கு கிடச்சின்னா நொங்கு வாங்கி சாப்பிட்டு உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கும் இது மாதிரி வண்டி செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி நைட் சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசியில் வந்து மாவு ஆட்டி வச்சுருந்தாங்க. காலையில் மாவு வந்து நல்லா புளிச்சு வந்துருந்துச்சுங்க. வெயிலுக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் வெளியே வச்சுருந்தாங்க, நல்லா புளிச்சிருச்சுங்க. ஆப்பம் சுட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டுங்க பச்சரிசியும் இருந்ததுங்க. அதனால சரின்னு சொல்லி ஆப்பத்துக்கு தாங்க மாவு ஆட்டி வச்சுருந்தாங்க. ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 மூடி தேங்காய் வந்து நல்லா செதறி எடுத்துட்டேங்க. செதறி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அது கூட வந்துட்டு ஒரு 4-5 ஏலக்காயும் போட்டுட்டுங்க நல்லா அரைச்சிக்கோணுங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டுங்க. நான் வந்து இன்றைக்கி 2 பால் எடுத்துட்டேங்க. இது வந்து முதல் பாலுங்க. 2வது பாலும் எடுத்துங்க. கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை வந்து அது கூட போட்டுக்கொண்டுங்க, உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டுங்க அடுப்பில் எடுத்து வச்சு லைட்டாக சூடானா போதுங்க. ரொம்ப கொதிச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்குங்க. நான் லைட்டாக சூடானதும் வந்து இறக்கிடலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் தேங்காய் பால் மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எம்டி சால்னா மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி சால்னா பார்த்திங்கன்னா குக்கரில் தான் செஞ்சுருந்தேங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டுங்க பட்டை வகைகள் எல்லாம் போட்டுட்டுங்க. அப்புறம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக நறுக்கி வச்சுருந்தாங்க. அது உங்களுக்கு காரத்துக்கு வந்து பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. எங்கிட்ட பச்சை மிளகா இல்லாதனால வர மிளகா சேர்த்துட்டேங்க. கொஞ்சமாக கருவேப்பந்தலைங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனேங்க தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கிவிடுங்க. அப்படியே தக்காளி கூடயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் மசாலாங்க. உங்களுக்கு காரத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளுங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டுங்க அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டுங்க தக்காளி நல்லா குழஞ்சி வரணுங்க. அதுக்கு வேண்டிய தக்காளியில் வந்து தண்ணி விடாதனாலேங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டுங்க நான் வந்து தேங்காயும் ரொம்ப கொஞ்சமாக கடலைங்க அது கூட வந்துட்டு கசகசா கொஞ்சம் சேர்த்து வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க. அதையும் வந்து இது கூட சேர்த்திக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கினதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தலையும் கொஞ்சமாக புதினா தலையும் வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து மல்லித்தலையும் புதினா தக்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்த உடனேங்க அந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறத வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கலந்து விட்டுட்டுங்க மிக்சி ஜாரை கழுவி அதில் இருக்கிற தண்ணியும் சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு வந்து சாம்பார் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்திக்கோங்க. இந்த டைமில் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் வந்து சாம்பார் நல்லா இருக்காதுங்க. நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டுங்க சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டுங்க குக்கர் மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டால் போதுங்க. நல்லா சாம்பார் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. சாம்பார் ரெடி பண்ணிவிட்டுங்க தேங்காய் பாலும் ரெடி பண்ணி வச்சுட்டுங்க ஆப்பு ஊற்றுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஆப்பக்கல் அடுப்பில் வச்சுங்க கல் நல்லா சூடானதையும்
ஒரு கரண்டி மாவு எடுத்து அதில் ஊற்றிங்க. அப்படி இப்படி ஒரு சுற்றலாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சா அப்படி நம்ம சுடுறது தானுங்க அப்போ, நம்ம சுடுறது தான் ஷேப்புமே அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி ஒரு 2 சுற்றிட்டுங்க. கொஞ்சமாக நெய் விட்டுங்க. நல்லா வேகட்டுன்னு சொல்லி அடுப்பை வந்துட்டு ஒரு 3/4 ஸ்பீடில் வச்சுட்டேங்க. ரொம்ப ஸ்பீடாக வச்சாலும் வந்துட்டு ஆப்பம் வந்து கரிஞ்சு போயிருங்க. அப்புறம் எடுக்கிற கஷ்டமாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துச்சுங்க. கல்லில் வந்து அவ்வளோவா ஒட்டலிங்க. லைட்டாக சைடு மட்டும் எடுத்து விட்டா வந்துட்டு அப்படியே கையிலேயே எடுக்கிற மாதிரி ஈஸியாக வந்துருச்சுங்க. நீங்களும் வந்துட்டு ஆப்பமெல்லாம் சுடுவீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்பத்துக்கு நீங்கள் என்ன சைடிஷாக குழம்பு பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறோங்க. நீங்கள் வந்து ஆப்பத்துக்கு தேங்காய் பால் வச்சு சாப்பிடுவீங்களா இல்லை சாம்பார் செய்வீங்களான்னு சொல்லுங்கள். ஆப்பம் பார்த்திங்கன்னா லைட்டாக சைடில் எடுத்து விட்ட உடனே வந்துட்டு கையில் எடுத்துக்கலாங்க. அது மாதிரி நல்லா வந்துருந்துச்சுங்க. நல்லா ஷேப்பும் வந்து இந்த கல்யாணத்துக்கெலாம் போனோம்னா கொடுப்பாங்களேங்க, அது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா வந்துருந்துச்சுங்க. நல்லா ஆப்பம் சுட்டுட்டுங்க. தேங்காய் பால் கூட வச்சு சாப்பிட்டதுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம வச்ச எம்டி சால்னாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. குக்கர்லேருந்து விசில் போன உடனேயே குக்கர் மூடியை கழட்டிட்டுங்க. கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கி சால்னா ரெடி ஆயிடுச்சுங்க. சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருந்ததுங்க. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. தேங்காய் பாலுக்கு ஒரு ஆப்பம், சால்னாக்கு ஒரு ஆப்பம்னு இன்றைக்கி ஒரு பிடிச்சி எடுத்தாச்சுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.